வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில் வந்து விதிகள் 10, 11 நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பகுதி 4 இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த எழுத்துக்கள், அதாவது இந்த கா உடைய கசடத பற இருக்கு இல்லைங்களா, வல்லினம், இதோட ஊ விகுதி வர்ற வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, இதோட எந்த வார்த்தை முடிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி கல் விகுதி சேர்க்கிறப்ப ஒற்றெழுத்து வரக்கூடாது. சரிங்களா? அதாவது குசுடுது புரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்துக்கள், அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் வேற ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பங்கு, அதோட வந்து கல் விகுதி சேர்த்து எழுதினா பங்குகள், அதாவது ஒருமை பன்மை எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதுறப்ப பங்குகள் அப்படின்றப்ப குற்றெழுத்து வரக்கூடாது. சாரி, மன்னிக்கணும், ஒற்றெழுத்து வரக்கூடாது. அதே மாதிரி குஞ்சு அப்படிங்கிறப்போ ஒருமை, அதை வந்து பன்மைக்கு எழுதுறப்போ ஒற்றெழுத்து வரக்கூடாது. வண்டுகள் அப்படின்னு எழுதுறப்போ ஒற்றெழுத்து வரக்கூடாது. பந்து பந்துகள்ங்கிறப்போ ஒற்றெழுத்து வரக்கூடாது. பாம்பு பாம்புகள்னு வர்றப்ப ஒற்றெழுத்து வரக்கூடாது. குன்று குன்றுகள்னு வர்றப்போ ஒற்றெழுத்து வரக்கூடாது. இங்கே பாருங்க, எல்லாமே இந்த வார்த்தை, இந்த எழுத்துக்கள வார்த்தை முடிஞ்சா அதுலேருந்து பன்மைக்கு மாற்றுறப்போ ஒற்றெழுத்து வரக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூக்கு மட்டும் சில விதிகள் இருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுங்க, சரிங்களா? அதாவது இந்த குசுடுது புரு அப்படின்னு வந்துச்சுன்னா, குற்றியல் உகரம் வந்துச்சுன்னா அங்கே வந்து ஒற்றெழுத்து, அதை பன்மைக்கு எழுதுறப்போ ஒற்றெழுத்து வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து எதிர்ச்சொற்களுக்கு இடையில் ஒற்று மிகாது. அதாவது எதிர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம், முன்பின், கருப்பு சிகப்பு, அந்த மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது. மேடு இப் பள்ளம் அப்படின்னு எழுதக்கூடாது. முன் இப்பு போட்டு பின் அப்படின்னு எழுதக்கூடாது. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொளி புரியலன்னா திரும்ப பாருங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இந்த அட்சய பத்திரம் வழியை தொடர்ந்து பாருங்க, எங்களுக்கு பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.